अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 31 2024 செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 16ஆம் திருநாள். பிரதமை திதி சேர்ந்து வரக்கூடிய நாள். அதுலேயுமே பூராட நட்சத்திரம், தனுசு ராசி எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு இணைவு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த நாள் சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். ஆனால் பெரிய ஒரு பாதிப்புகள் யாருக்குமே கொடுக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கிரன், சூரியனும் சுக்கிரன் நட்சத்திரத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டில் பொதுவாக சந்திரன் சூரியன் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை யோகமாக இருந்தாலும் பிரதமை திதி ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த ஒரு நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் நெகட்டிவ் எதுவுமே நடக்காது. மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த சுபகாரியங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவது. நிறைய பேர் லீவ்லாம் கொடுத்துருவாங்க, அதனால ஊருக்கெல்லாம் போயிடுவீங்க. நிறைய பயணங்களினால் லாபம், கோவில் குளங்களுக்கு செல்வதனால் லாபம், சுகமான பயணங்கள் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதில் நிறைய பேர் இன்பச் சுற்றுலாக போயிட்டு வருவீங்க. ஏன்னா சந்திரனும் சரி சூரியனும் சரி இரண்டுமே முழுக்க 80% சுபத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்கிறது பூராட நட்சத்திரம். அதனால் பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவம், பெண்களுக்கு ஆதாயம், ஃபேமிலிக்குள்ள அந்யோன்யம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுக்கும் மேலே எதுவுமே ரொம்ப ட்ரை பண்ணாமல் தானாக ஒன்று நடக்கணும்னா அது 9ஆம் இடம் நன்னா இருந்தால், தெய்வ அனுகிரகம் நன்னா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வண்டி மாற்றம் ஏற்படலாம், பயணங்கள் மாற்றங்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன முக்கியமான விஷயம் செய்யும்போது கூட சின்ன தடை ஏற்பட்டு அது தள்ளி போகிற மாதிரி நடக்கும், அவ்வளோதான். அது எந்த விதத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கேயும் மறதி அப்படின்னு சொல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் மறந்து எங்கேயும் வச்சுட்டு வந்துடக்கூடாது. அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள், யோகமாக இருக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசியில் அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் வீடே சும்மா கலன்னு இருக்கும். அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நிறையா இருக்கும். இல்லை நீங்கள் பிரயாணம் பண்ணுறது, ஃபேமிலியோட எங்கே ட்ரிப்பு போகிறது, குழந்தைகளோட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கிறது, வியாபாரம் சிறந்து ஒழுங்குது. அடுத்து பொங்கல் வேற வரப்போகிறது, நாளைக்கு நியூ இயர், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள், மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பணம், பொருளாதாரம், நம்பிக்கை, திருப்தி, இந்த 4 விஷயமே இன்றைய நாள் சூப்பராக செட் ஆகும். அதுவும் யாருக்கு மிக யோகம்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு தான் யோகம், அம்மா அப்பாவுக்கு தான் யோகம். மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி, ஜெயம் உண்டாகும். யார் என்ன பண்ணாலும் அவங்க பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க, தெளிவாக பண்ணலை அப்படின்னு ஒரு சின்ன குறை மட்டும் மனசில் இருக்கும். போட்டி எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். போட்டி எண்ணங்கள் இருக்கிறது தப்பே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தான் மேலே வர முடியும். இன்றைய நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் அது பெரிய ஏற்றம் கொடுக்கும். எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளித்து ரொம்ப அதிகமான பிரெயின் சூப்பராக வேலை செய்யும். கடகத்தில் இருக்கிறவாளுக்கு பல பேருக்கு இன்றைய நாள் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாக ஏற்படும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு மிகவும் யோகமான நாள். பெண் குழந்தைகளும் சரி, இல்லத்தரசிகளும் சரி, பெண்களுக்கும் சரி இன்றைய நாள் மிகப்பெரிய யோகம், வெற்றி கொடுக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் வெள்ளி வாங்கினீங்கன்னா அதிர்ஷ்டம் கொடுக்கும். ஏன்னா சந்திரன் சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கு, அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் ரெண்டுமே சேர்ந்துருக்கு நட்சத்திரத்தின் ரீதியாக. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் சூப்பர், குழந்தைகளுடைய அனுகிரகம் நல்லா இருக்கு, குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எங்கேயாவது வெளியூர்லாம் போகணுன்னா இன்றைய நாள் பிளான் பண்ணலாம், பெரிய ஏற்றம் கொடுக்கும். எந்த விஷயத்துக்காக இவ்வளோ நாள் நீங்கள் ஏங்கிட்டு இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். பெரியவங்களுடைய சொத்து பத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், முன்னோர்கள் பிரச்சனையாகட்டும் எல்லாமே தீர்ந்து இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் மிக அதிகமாக பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறோன்னா இன்றைய நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நடந்தோம். மார்கழி மாதம் பிரதமை திதி
எந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் தெய்வ கட்டாட்சத்தோடு ஆரம்பிக்கும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் மகாலட்சுமி அனுகிரகத்தோடு இன்றைய நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் பணம் பொருளாதாரத்தில் பிளானிங் சூப்பராக செட் ஆகும். அதுவும் பெண்கள்கிட்ட இன்றைய நாள் பிளானிங் கொடுத்துட்டிங்கன்னா போகிறோம், பெரிய அளவுக்கு ஏற்றம். நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறது. இந்த ஆர்கிடெக்சர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இந்த வீடு சம்மந்தப்பட்ட இன்டீரியர் பண்ணுறது, அதே மாதிரி திருமண மண்டபத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். உட்காந்து யோசிச்சிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். யோசிக்காமல் பண்ணால் தான் பிரச்சனை. இன்றையெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிக்கலாக எடுத்து பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பணத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு இன்றைய நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பிரதமை திதி சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணிங்கன்னா என்ன தகவல், எந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது தடைகள் கொடுக்குதோ அந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். தூங்கி பல வருஷம் இருக்கும். துலாம் ராசி நண்பர்கள் பிறந்தலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்கன்னா இப்போ லாஸ்ட் 1.5 வருஷத்துமா தூக்கமே இருக்காது. என்ன நடக்குதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ டைம் பீரியட் நல்லா இருக்குது. ஏன்னா சந்திரனும் சூரியனும் ரெண்டும் கலந்து நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதனால் கண்டிப்பாக தன பிராப்தங்கள் கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு பிளானிங் கரெக்டாக செட் ஆகும். வீசா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ரூவ் ஆகும். மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். நிறைய பேர் வீட்டில் பூஜைகள், புனஸ்காரங்கள், தான தர்மங்கள், கோவில்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய பிராப்தம். ஃபேமிலியோடு எங்கேயாவது போயிட்டு வருவீங்க, லைஃபே மாற்றி கொடுக்கும். சூப்பரான நாடாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாத நாள்னு சொல்லலாம். பஞ்சமே இல்லை, பணம் நல்லா ஃப்ளோ இருக்கும். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, 2ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் சூரியன் ரெண்டுமே நின்ற நட்சத்திரம் சுக்கிரன். பெண்களால் ஆதாயங்கள், பெண்கள் மூலியமாக இன்றைய நாள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வெள்ளி வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். பார்க்கறதுக்குமே ரொம்ப ஆக்கர்ஷண சக்தியோடு இருப்பீங்க, வசீகரமாக இருப்பீங்க. அது முகத்தில் அந்த பொழிவுன்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைய நாள் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருந்தாலும் இன்றைய நாள் நல்ல பணம் தனலாபம் கொடுக்கும். சுபகாரியங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தானாக நடக்கும், கஷ்டப்படாமல் நடக்குங்கிறது தான் விஷயம். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் ஒரு 50% சோம்பேறித்தனத்தை கொடுத்தாலும் 50% லக்கு கொடுத்துருவார். ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணாமே நடக்கணும்னா அது சுக்கிரனுடைய அனுகிரகம் இருக்கணும். இல்லைன்னா அது 9ஆம் இடமா அமைஞ்சிருக்கணும். இன்றைய நாள் உங்கள் லக்னத்திலேயே அது அமைஞ்சிருக்கு. எந்த விஷயத்தையுமே தான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னா லக்னத்துக்கு அந்த பலம் இருக்கணும். இன்றைய நாள் தனுசு மேஷம் சிம்மம் இந்த 3க்குமே அந்த பலம்ங்கிறது ஃபுல்லாக இருக்குது. தனக்கு அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. தனக்கு மிஞ்சியது தான் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கும். நிறைய பேருக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கைகூடும். பணம் பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கும். சுகபோகமான வாழ்க்கையை இன்றைய நாள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமாக இல்லத்தரசிகள் பெண்களுக்கு சூப்பராக இருக்குது. வீட்டில் பெரியவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆண்கள் தயவுசெய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், சுபகாரியங்களுக்கு செலவு, வண்டி வாகனங்களுக்காக செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா விரயஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கார். ஆனால் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, அது நல்ல வீடு. கெட்ட வீடாக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கைக்கு வந்தது கொஞ்சம் தள்ளி போயின்னு இருக்கும். நாளைக்கு காலையில் அது நடந்துடும், அவ்வளோதான் விஷயம். அதனால் பெருசாக நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. எல்லாமே உங்களுக்கு ஏற்பவாறு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொக்கநாதர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் பிரவுன் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அனைத்தும் லாபமாகவே மாறும். வீட்டில் பெரியவங்க மூலியமாக லாபம், அப்பா அம்மா மூலியமாக லாபம், உங்கள் மூத்த அண்ணன் தம்பி மூலியமாக லாபம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்கார். ப்ளஸ் ரொம்ப முக்கியமான கிரகம் யார் லைட் கொடுக்குறாங்களோ அந்த கிரகங்கிறது சூரியன், ஒளி கிரகம். ரெண்டுமே ஒரே இடத்துல உட்காந்துருக்கு. புராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செம்ம டாமினேட்டட் பீப்புள் யாருன்னா கும்பம் தான். அறிவுலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி, உங்களுடைய பிம்பத்துலேயும் சரி, நீங்கள் தான் டாமினேட் பண்ணுவீங்க.
பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பவருக்கான ஸ்தானமே 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல போய் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்குன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நம்ம ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். எல்லாமே தானாக லாபமாக மாறி உங்களுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், ரொம்ப முக்கியமான வழிபாடுகள்ல அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திறமை, பயங்கர திறமை. 10ஆம் இடத்துல யாருக்கு சூரியன் இருக்கானோ அல்ல சந்திரன் இருக்கானோ திறமைங்கிறது தானாக வரும், யாரும் சொல்லி கொடுத்து வராது. சந்திரன் சூரியன் 2 நட்சத்திரமுமே பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி ஒரே ஷாட்டில் 2-3 விஷயத்தை அட் அ டைம் முடிக்கிற மாதிரி ஒரு பயங்கர திறமை வாய்ந்த ஆளாக இன்றைய நாள் இருப்பீங்க. அந்தளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மிகுந்த வெற்றியை கொடுக்கும். மீனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் நீங்கள் எதுலேயும் சரி நீங்கள் தான் உச்சம், புகழில் உச்சம், பணத்தில் உச்சம், வீட்டில் சந்தோஷத்தும் பயங்கரமாக இருக்கும், எல்லாருக்கிட்டையும் அந்யோன்யம் பெரிய அளவுக்கு இருக்கும், தெய்வ அனுகிரகம் 10 மடங்கு இருக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. அவரை விட்டு அவர் ஆப்ஷனே கிடையாது. இன்றைய நாள் அரங்கநாதன் வழிபாடு பண்ணுங்க, நினைச்சது கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக மாறும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் மேஷம், சிம்மம், தனுசு, விருச்சிகம், மீனம், கடகம், இந்த 6 ராசிகளுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோன்னு கொண்டு வந்தது.